ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மார்ச் மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம்: சூரியன் மீன ராசியில், செவ்வாய் கும்பராசி, புதன் மீன ராசி, குரு மேஷராசி, சுக்கிரன் கும்பராசி, சனி கும்பராசி, ராகு மீனராசி, கேது கன்னிராசி. அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனைகளை இப்பொழுது பேசி தீர்ப்பீர்கள். உரிய நேரத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கு ஓடி வருவார்கள். தேய்பிறை சந்திரன் தொழிலில் தேக்க நிலையை உண்டாக்குவார். சாமர்த்தியமாக தடைகளை தாண்டி வருவீர்கள். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வீண் வாக்குறுதிகளை அள்ளி வீசாதீர்கள். தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரும். புதன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நேர காலம் பார்க்காமல் வியாபாரத்தை விருத்தி செய்ய பாடுபடுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்களை பஞ்சாயத்தின் மூலம் இப்பொழுது தீர்ப்பீர்கள். குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்தேறும். எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிப்பீர்கள். பங்குச்சந்தை வியாபாரம் உங்களுக்கு அமோகமான லாபத்தை கொடுக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தகப்பனாரின் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ஆலய திருப்பணிக்கு பண உதவி செய்யும் வாய்ப்பு உண்டாகும். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் நிலை உருவாகும். கேது 5ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டியாளர்களின் கண்களில் நீங்களை விரலை விட்டு ஆட்டுவீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.